வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராம்குமார் உடற்கூறு ஆய்வுக்கு உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை. மருத்துவமனை வளாகத்தில் பதற்றம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறப்பு. ஆயத்த பணிகளில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள். குடிபோதையில் காரை ஓட்டி ஆட்டோக்கள் மீது மோதல். ஒருவர் பலி, 8 பேர் காயம், ஒருவர் கைது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ராம்குமாரின் உடலுக்கு உடற்கூறு ஆய்வு நடைபெற இருந்த நிலையில் ஆய்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. மரணம் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று மதியம் நடைபெற உள்ள நிலையில் அதுவரை உடற்கூறு ஆய்வுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உயிரிழந்தார் ராம்குமார் நேற்று உயிரிழந்தார். அவருடைய உடலை உடற்கூறு ஆய்வுக்கு இன்று காலை 11 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என சொல்லப்பட்டது. இருந்த போதிலும் இதனை பிற்பகல் 2 மணி வரை அவருடைய உடலை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற மென்பொறியாளர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை மின் கம்பி அடித்து அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டது. இன்று காலை சரியாக 11 மணிக்கு அவருடைய உடலை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என ஆயத்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமாரின் வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்பொழுது இந்த ராம்குமார் உயிரிழந்ததில் ஒரு மர்மம் இருப்பதாகவும், எனவே அவருடைய பிரேத பரிசோதனையை இங்கு நடத்தாமல் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் நடத்த வேண்டும் என்றும், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் அதாவது இந்த உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது ராம்குமாரின் பெற்றோரும் உடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் 2 மணிக்கு வரவிருக்கிறது. எனவே 2 மணி வரை ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வரை அவருடைய உடல் இங்க ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகுதான் அவருடைய உடல் எங்கு எப்பொழுது உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்பது முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்பெறும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எஸ் விக்னேஷ். இதனிடையே ராம்குமார் உடலை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் அவருடைய ஆதரவாளர்களும் பிணவரைக்குள் செல்ல முயன்றனர். எனினும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜான் பாண்டியன் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எப்படி அவன் சூசைட் பண்ணிப்பா? சூசைட் பண்ணல, கை செக்யூரிட்டில இருக்கிற அதிகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? என்ன அர்த்தம்? அதனால இல்ல, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் வெளியில் இருப்பதாக நான் கருதுகிறேன். நாங்கள் நீதிபதியை கொண்ட விசாரணை தான் தேவைங்கிறோம். நீதிபதியை கொண்ட விசாரணை நடத்தினால்தான் இது உண்மை, குற்றவாளி யார், ராம்குமாரை கொலை செய்தது யார், உண்மையிலே இந்த வழக்குடைய சம்பந்தங்கள் என்ன என்பது புரியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராம்குமாரின் சொந்த ஊரான மீனாட்சிபுரம் பகுதியில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் நேற்று மாலை மரணம் அடைந்ததை அடுத்து அவரது சொந்த ஊரில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறி ராம்குமாரின் உறவினர்கள் தென்காசி பன்மொழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஐ விசாரணை கோரி நடத்தப்பட்ட மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சியினரும் கலந்து கொண்டனர். எங்கள் அண்ணனோட கொலை தான். அவன் எதுக்கு தற்கொலை செய்யணும்? பிடிச்சிட்டு போய் 3 மாதம் ஆக போகுது. 3 மாதத்தில் நேற்று இன்னைக்கு விசாரணைக்கு வரணும். நேற்று தற்கொலை பண்ணுவானா? அவன் எதுக்கு அவன் தற்கொலை பண்ணணும்? ஒயர் எங்கே இருக்குது?
தற்கொலை பண்ணக்க எங்களுக்கு இந்த இதில் சிபிஐ விசாரணை வேணும். உண்மையான குற்றவாளியை பிடிங்க, நீங்கள் பிடிச்சு தண்டனை கொடுங்க, எங்களுக்கு நீதி வேணும். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் ஒருமித்த கருத்து ஏற்படும் நிலையில் கூட்டணி அமைக்கப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசிய வாசன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அரசியல் ரீதியாக ஸ்டாலினை சந்தித்து பேசியதாகவும் தமிழகத்தில் கடந்த 2 மாத காலமாக உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் பற்றி ஆலோசித்ததாகவும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக நிலைப்பாடு பற்றி கேட்டறிந்ததாக கூறிய வாசன் 2 நாட்களில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை அரசியல் ரீதியாக சந்தித்தேன். மேலும் நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன அவரிடம் பேசினேன். கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படுமேயானால் அதற்கேற்றவாறு கூட்டணிகள் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவரை நான் அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கின்றேன் என்றாலே அதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் தெரியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சென்னையில் மதுபோதையில் சொகுசு காரை ஓட்டி சென்றதில் ஏற்பட்ட விபத்தில் 10க்கும் அதிகமான ஆட்டோக்கள் சேதமடைந்தன. விபத்தில் ஒருவர் பலியானார். 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை போயஸ் கார்டன் ஒட்டியுள்ள கத்திரல் சாலை பகுதியில் அதிகாலை 3 மணி அளவில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மீது சொகுசு கார் ஒன்று மோதியதில் ஆட்டோவில் தூங்கிக் கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரான திருத்தணியைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் திருவேற்காட்டைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பரதன் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திருத்தணியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் குறிப்பாக வார இறுதி நாட்களில் சொகுசு காரில் செல்பவர்கள் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு சாலையில் செல்வோர் மீதும் சாலையோரங்களில் நிற்பவர்கள் மீதும் வாகனங்கள் மீதும் மோதிவிட்டு விபத்து ஏற்படுவது வாடிக்கையாக இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த கார் தாறுமாறாக ஓடி 10-15 வண்டிக்கு மேலே டேமேஜ் ஆச்சு. 2 பேர் சீரியஸ்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டார். இப்போது வண்டிங்க ஃபுல் டேமேஜில் இருக்குது. அது என்ன கிளியர் பண்ணுவாங்க எப்படின்னு தெரில. அது கொஞ்சம் அரசாங்கம் தலையிட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அடிக்கடிக்கு அந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்கு. இதுக்கேற்ற ட்ரிங்கிங் ரொம்ப அங்கே இது பண்ணுறாங்க. இதுக்கேற்ற மாரி ஆக்ஷன் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நாங்களும் வெளியேருந்து அங்கே பழகிறோம். இது திரும்பி நடக்காத இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கும். கவர்மெண்ட் கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லியுமே எல்லாம் ட்ரிங்க்ன்றது தான் ஓவர் ஸ்பீடு. எல்லாம் ஒரு 150-200 கிலோமீட்டர் தான். எல்லாமே பணக்கார பசங்க தான், இருக்கப்பட்ட பசங்க தான். நாங்கள் எங்கேதோ ஒரு 80 கிலோமீட்டர் பழக வந்துக்கிறோம். இதே நைட்டு வண்டி பகல் ஃபுல்லாக வண்டி ஓட்டு நைட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு ஓரமாக போட்டு தூங்கின்னு இருக்கும். திடீர்னு டம்மான சவுண்டு கேட்டால் எல்லாம் அலறி எழுந்து எல்லாம் பயந்துட்டு பார்த்தா வண்டிக்குள்ளே சிக்கிக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவர் எடுக்கும்போது. சேரி கார்டு வச்சிங்கனாக்கா இந்த ஓவர் ஸ்பீடு வராது. 2 பக்கம் தடுப்பு மாதிரி வச்சிங்கனாக்கா முன்னாடி கம்பி இருக்குது, ஸ்லோ பண்ணி வருவாங்க. அந்த சேரி கார்டு அந்த லைன் ஃபுல்லாகவே கிடையாது. செக் பண்ணுறாங்க, செக் பண்ணுறதோட விட்டுறாங்க வண்டி. அது பாட்டு வண்டி சரசரன்னு போயிட்டே இருக்குது. அப்போ ஓவர் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே சேரி கார்டு வச்சுட்டு அங்கே 2 போலீஸ்கார் நிற்கிறாங்கன்னும் போது எப்படியா போட்டாலும் வண்டி ஸ்லோவாக தான் வண்டி வரணும். ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். அதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆடிக்கார் ஐஸ்வர்யா இதுபோன்ற அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து அடையாறு சாஸ்திரி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்தை ஏற்படுத்திய விகாஷ் என்பவரை கைது செய்துள்ளனர். இந்த விகாஷ் என்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான விஜய் ஆனந்த் என்பவரின் மகன் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த விகாஷ் பிரபல கிரிக்கெட் வீரரான தினேஷ் கார்த்திக் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. நேற்று சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு பிரீமியர் கிரிக்கெட் லீக் போட்டியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி அணியும் சேப்பாக்கம் அணியும் மோதியில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மது விருந்தில் இந்த கார் ஓட்டி வந்த விகாஷ் என்பவர் கலந்திருக்கலாம் எனவும், மேலும் அவரது நண்பர் சரண் ஆகியோர் இருவரும் இந்த காரில் பயணம் செய்தபோது இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. மேலும் அவர்கள் உடலை பரிசோதனை செய்த காவல்துறையினர் அவரது உடலில் 80% அதிகமான மது கலந்திருப்பதை அவர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து விகாஷ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்து உயிரிழந்த ஆறுமுகத்தின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும், சேதமடைந்த ஆட்டோக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சாஸ்திரி நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன்.
தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்ற திருநாவுக்கரசர் சற்று முன் திமுக தலைவர் மு கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசினார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து இளங்கோவன் விலகியதைத் தொடர்ந்து 3 மாத இடைவெளிக்கு பிறகு புதிய தலைவராக சில நாட்களுக்கு முன் திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டார். தலைவராக பொறுப்பேற்ற திருநாவுக்கரசர் இன்று சத்தியமூர்த்தி பவன் வந்துவிட்டு நேராக கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்துக்கு சென்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு ஸ்டாலின், பொன்முடி, காங்கிரஸ் தலைவர்கள் தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து 83வது ஆண்டாக பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்கப்படுவதையொட்டி பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணை மூலம் தமிழகத்தின் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், நாகப்பட்டினம் உட்பட 11 டெல்டா மாவட்டங்களில் உள்ள 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை 230 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாததால் கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட்டதை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதனையடுத்து நாளை முதல் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் தற்போது 87 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,023 கன அடி தண்ணீர் வருகிறது. வினாடிக்கு 1,250 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் அணையில் 49,295 TMC தண்ணீர் இருப்பு உள்ளது. காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை காரணமாக கர்நாடகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 13வது நாளாக தமிழக கர்நாடகம் எல்லையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜய் பிரபாகரன். தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே நிலவி வரும் காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக கர்நாடகத்தில் கன்னட அமைப்புகள் மற்றும் கன்னட விவசாயிகள் சார்பில் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் 13வது நாளான இன்றும் கர்நாடகம் மற்றும் தமிழகம் இடையே போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து வருபவர்கள் தமிழக எல்லையான ஜூஜுவாடியிலும், கர்நாடகத்திலிருந்து வருபவர்கள் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியிலும் இறக்கிவிடப்படுகின்றனர். அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இன்றும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இரு மாநிலங்களுக்கு இடையே செல்லக்கூடிய வியாபாரிகள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரு மாநில எல்லைகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் மற்றும் துணைநிலை இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியிலிருந்து டி. விஜய் பிரபாகரன். இதனிடையே கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் போராட்டத்தில் ஈடுபட்ட வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக பகுதியை நோக்கி அவர்கள் ஊர்வலமாக வந்த நிலையில் அவர்களை கர்நாடக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் கூச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்கு மகா மண்டபம் கட்டப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோவில் சேவை புரியும் பல்வேறு பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டம், திருக்கோவில் நிர்வாகத்தை மேம்படுத்த 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனி மென்பொருள் தயாரிப்பு திட்டம், 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இணையதள வடிவமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, சேலம் மாவட்டம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி கோவிலில் உள்ளிட்ட 4 கோவில்களுக்கு புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் என்றும், மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவிலில் உள்ளிட்ட கோவில்களில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னதான கூடங்கள் கட்டப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்கு மகா மண்டபம் கட்டவும், திருநெல்வேலி மாவட்டம் பன்மொழி அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் ஓய்வுக்கூடம் கட்டவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற திருக்கோவில் பணியாளர்களின் மாத ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கை பற்றி காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் இன்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரும் 20ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. மேலும் நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி மேற்பார்வை குழுவிடம் மனு அளிக்குமாறு தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதனையடுத்து 4 மாநிலங்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக காவிரி மேற்பார்வை குழு ஆலோசனை மேற்கொண்டது. எனினும் இறுதி முடிவு எடுக்காத நிலையில் காவிரி மேற்பார்வை குழுவின் கூட்டம் மீண்டும் தில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பின் அவருடைய இல்லத்திற்கு வெளியே செய்தியாளர்களுடன் திருநாவுக்கரசர் பேசுவதை இப்போது நேரலையில் பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என்னை நியமித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான அருமையண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் வாழ்த்து பெறவும் என்னுடைய மரியாதையை தெரிவிக்கவும் இந்த மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு நானும் நம்முடைய முன்னணி தலைவர்களும் வந்து சந்தித்து நிகழ்ந்துள்ளது. ஐயா, இன்னைக்கு வந்து அதே நேரத்தில் காங்கிரஸ் விலகி சென்ற தமாக வாசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸோட கூட்டணி தொடர்ந்து திமுகவுடன் இருக்கிறதா? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு வாசன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அது பற்றி என்னிடம் நீங்கள் கேட்கிறீர்கள். கட்சியில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை பார்ப்பதும் பேசிக்கொள்வதும் 2 தலைவர்களும் பார்க்க விரும்புகிற போது கல்யாணத்துக்கு வரலாம், பத்திரிகை கொடுக்க வரலாம், வீடு குடிப்ப கேட்க வரலாம், நலம் விசாரிக்க வரலாம், அரசியல் பேச வரலாம். 1000 காரணங்களுக்காக ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் சந்தித்து பேசலாம். அது அரசியலில் வந்து நாகரிகமானது. அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ரெண்டு கட்சியினுடைய திமுகவுடைய முன்னணி தலைவர் திரு பொருளாளர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவரை இன்னொரு கட்சி நடத்துகிற வாசன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதில் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பு குறித்து அதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. யார் சொன்னா? இல்ல கூட்டணி இருக்குன்னு அறிவிச்சாரா? இல்ல அவர் எதை பத்தி பேசினா என்ன, அவருடைய உரிமை. அவர் எதை பத்தி வேணாலும் தலைவர்கள்ட்ட பேசலாம். தமாக கூட்டணியில் இந்த திமுக இடைபெறும் பட்சத்தில் காங்கிரஸ் தொடருமா சார்? இந்த கூட்டணியில உள்ளாட்சி தேர்தல் கூட்டணியில திமுக கூட இந்த தமாக வரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் தொடருமா சார்? அப்படி வந்த பிறகு என்கிட்ட கேளுங்க. தற்போது நிலை என்ன சார்? கூட்டணியில தொடர்றீங்களா? இல்ல கூட்டணி அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா வந்த பிறகு இந்த மாதிரி கூட்டணி வந்திருக்கேன் என்ன சொல்றீங்கன்னா அப்ப கேளுங்க. யூகங்களுக்கெல்லாம் நீங்க பண்ற கெஸ்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யூகம் என்ன, ஜோசியம், இதுக்கெல்லாம் கேசியம், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது குறித்து பேசியிருக்கிறோம். நாங்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுதும் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட வேண்டும். இது முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும். உள்ளாட்சி தேர்தல் விருப்ப மனு திமுகவில் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
விழுப்புரம் திமுக நகர செயலர் செல்வராஜ் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 11 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் திமுக நகர செயலர் செல்வராஜ் கடந்த 14ஆம் தேதி நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக விசாரணை நடத்திய விழுப்புரம் நகர காவல்துறையினர் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உட்பட பலரிடம் விசாரணை நடத்தினர். கொலைக்கு முன் விரோதம் காரணமாக என்பது உள்பட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு இன்று முதல் வழங்கப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி வரை மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவதற்கான விருப்ப மனு இன்று முதல் தொடங்கியது. இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவதற்கான விருப்ப மனு அளிக்கலாம் என திமுக கழகம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. திமுக சார்பில் இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய தேர்தல் பணி மேற்பாளர்களுக்கான பட்டியல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஏராளமான திமுக தொண்டர்கள் தங்களுடைய விருப்ப மனு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு என குறிப்பிட்டிருப்பதால் தற்போது ஏராளமான பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விருப்பம் அளித்து வருகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக பெரும் சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தற்போது விருப்பம் அளித்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கு வரக்கூடிய இந்த வேட்பாளர்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது என்றும் அவர்கள் தெரிவித்து ஆர்வத்துடன் தங்களுடைய விருப்பம் அளித்து வருகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக அன்னாரிவளத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். அரியலூர் அருகே கல்லூரி பேருந்து புளிய மரத்தில் மோதிய விபத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 30 பேர் காயமுற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூரில் உள்ள வரதராஜன் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி, விக்கிரமங்கலம் கிராமங்களிலிருந்து ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்தது. கைகாட்டி பாலக்கரை அருகே வந்தபோது எதிரில் தனியார் கல்லூரி பேருந்துகள் போட்டி போட்டு முந்தி வந்ததால் இந்த பேருந்து சற்று சாலையின் கீழே இறங்கிய போது அருகே இருந்த புளிய மரத்தில் மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள், ஆசிரியர்கள் என 30 பேர் காயமுற்றனர். இவர்கள் அனைவருக்கும் அரியலூர் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பஸ் வந்து 16ஆம் பஸ் நம்பர் வந்துச்சு. பெரியநாகலூர் பாதையிட்ட எம்ஆர்சி பஸ் ஒன்று சைடில் நின்றுட்டு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் இன்னொரு பஸ் வர்றப்ப சைடு வாங்குறப்ப புளிய மரத்தில் இடிச்சு பஸ் ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாயிடுச்சு சார். ஒரு ஸ்டாஃப் ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் பலத்தடி. கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் யானை தாக்கியதில் தூத்துக்குடியை சேர்ந்த தங்கநகை தொழிலாளி பலியானார். தூத்துக்குடியை சேர்ந்த தங்கநகை தொழிலாளியான பொன்ராஜ் வேலை இல்லாமல் கடந்த 6 மாதங்களாக சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று மாலை அவர் வெள்ளையங்கிரி மலைப்பகுதிக்கு சென்று திரும்பும்போது பின்னே வந்த யானை கொம்பால் தொடைப்பகுதியில் தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். வனத்துறை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவருடைய உடல் அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இறந்த பொன்ராஜுக்கு பொன்னுலட்சுமி என்ற மனைவியும் சுமன்ராஜ், சூர்யா என்ற 2 குழந்தைகளும் உள்ளனர். சாமி கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னாரு. போனவர் தான் இங்கே போன இடத்துல யானை வந்து பின்னாடி வந்து அவர் தொடையில் குத்தி தூக்கி போட்டுருச்சு. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் காலே ஆஃபீஸர் தான் பார்த்து ஆனந்தரை ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் அப்புறம் அவர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாருங்க. பண்ணி அதுக்கப்புறம் போய் பார்த்த ஒன்று தான் அவர் யானை குத்தி ரொம்ப அகரமான நிலையில் அங்கே கிடந்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் மேல் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் மழை வேண்டி 108 சங்குகளுடன் பூஜை நடைபெற்றது. பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,50,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வடகேரளம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மழையின்மையால் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் எதிர்பார்த்தபடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி பாசனத்திற்கு நீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய வேண்டி கீழ்பவானி முறைநீர் பாசன கூட்டமைப்பு சார்பில் அணையின் மேல் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் 108 சங்கு பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2 லட்சம் மலர் செடிகள் பூத்து குலுங்கும் மலர்களை காட்சிப்படுத்தும் பணி விரைவில் தொடங்க உள்ளது.
சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரி மாவட்டத்தில் 2வது கட்ட சீசன் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சமயங்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருவது வழக்கம். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பூங்காக்கள் புனரமைக்கப்பட்டு தொடர் பராமரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதில் சுமார் 7000 மலர் தொட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட ரகங்களில் மலர் கன்றுகள் நடவு செய்து பராமரித்து வந்தனர். தற்போது அனைத்து தொட்டிகளிலும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதில் மேரி கோல்டு, சால்வியா, ஃபேன்சி, மெட்டூனியா, டேலியா, டயன்தானிஸ், பாலசம், லில்லியம் போன்ற மலர்கள் அதிகளவில் பூத்து குலுங்கின. 2ஆம் கட்ட சீசனை ஒட்டி இன்னும் சில நாட்களில் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு இந்த மலர் தொட்டிகளை காட்சிப்படுத்தும் பணி தொடங்க இருப்பதாக பூங்கா அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தல், மீண்டும் அதிபராகிறார் புதின். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் புதினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. புதின் கட்சியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதால் புதின் மீண்டும் ரஷ்ய அதிபராக உள்ளார். ரஷ்ய நாடாளுமன்ற கீழவையான டூமாவுக்கு தேர்தல் நடைபெற்றது. நாடு முழுவதும் 94,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதிபர் புதினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி 53.54% வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 14%, லிபரல் ஜனநாயக கட்சிக்கு 13.9% வாக்குகளும் கிடைத்தன. வெற்றி முகம் தென்பட்டதை அடுத்து அதிபர் விளாடிமிர் புதின், பிரதமர் திமித்ரி மெத்வதேவ் ஆகியோர் அவர்களது கட்சி அலுவலகத்துக்கு சென்று தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மொத்தமுள்ள 450 இடங்களில் 343 இடங்களை புதினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜர்பைஜான் நாட்டில் நடைபெறும் பன்னாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் சுபர்கன் பிராமணிக் தங்கம் வென்றார். அஜர்பைஜான் நாட்டின் கலாபா நகரில் பன்னாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த சுபர்கன் பிராமணிக் முதலிடம் பிடித்தார். மொத்தம் 20 சுற்றுகளில் அவர் 205.5 புள்ளிகளுடன் வெற்றி பெற்றார். 2வது இடத்தை செக் குடியரசு நாட்டை சேர்ந்த பிலிப் நெசேபால் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார். ருமேனியா நாட்டு வீரர் டிகோமிர் இர்தாச்சே 3வது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராம்குமார் உடற்கூறு ஆய்வுக்கு உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை. மருத்துவமனை வளாகத்தில் பதற்றம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி, தமாக தலைவர் JK வாசன் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறப்பு, ஆயத்த பணிகளில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள். குடிபோதையில் காரை ஓட்டி ஆட்டோக்கள் மீது மோதல், ஒருவர் பலி, 8 பேர் காயம், ஒருவர் கைது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.